ஆராய்ச்சி அறிஞர்கள் அணுவில் இருக்கும் துகள்களை ஆராய விரும்புகிறார்கள். காட்சி 1. ஜான் டால்டன் வருகை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜான் டால்டன். அணு என்பது மிக சிறிய துகள். அதை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அணுவை பிரிக்க முடியாது. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எல்லா தனிமங்களும் அணுக்களால் ஆனது. காட்சி 2. ஜான் டால்டன் ஜே தாம்சன் வருகை. ஹலோ மிஸ்டர் டால்டன் அவர்களே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அணு ஒரு நேர்மின் சுமை கொண்ட துகள். அதனுள் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் உள்ளது. இது பார்ப்பதற்கு தர்பூசணி பழத்துடன் ஒப்பிடலாம். தர்பூசணி பழத்தில் சாப்பிடக்கூடிய சிறப்பு பகுதி நேர்மின் சுமை கொண்டது என கொண்டால் அதன் விதை எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் போல பொதிந்து இருக்கும். காட்சி 3. ரூதர்ஃபோர்ட் வருகை. மிஸ்டர் ஜே தாம்சன், நீங்க சொன்னது சரிதான். ஆனா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அணு என்பது மிகச்சிறிய துகள். அணுக்கரு அணுவின் மையப்பகுதியில் உள்ள அணுக்கருவின் நேர் மின் சுமை கொண்ட புரோட்டான் மற்றும் மின் சுமை அற்ற நியூட்ரான்கள் உள்ளன. அணுக்கருவை சுற்றி எதிர் மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் ஒரு வட்டப்பாதையாக சுற்றி கொண்டிருக்கும். புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். காட்சி 4. நீல்ஸ் போர் வருகை. மிஸ்டர் ரூதர்ஃபோர்ட் அவர்களே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா கொஞ்சம் மாத்திக்கோங்க. நான் தான் நீல்ஸ் போர். ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்கள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை. ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருந்து எலக்ட்ரான் மற்றொரு ஆற்றல் மட்டத்திற்கு நகரும் போது ஆற்றலை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்யும். இவ்வட்டப்பாதைகள் 1, 2, 3, 4 அல்லது KLMN என பெயரிடப்படுகின்றன. காட்சி 5. ஔவையார் வருகை. அங்க என்னப்பா ஒரே சத்தமாவே பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, நாங்க அணுவினை பற்றி பேசிட்டு இருக்கோம். அட, அணுவை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் அணுவை பற்றி ஏற்கனவே திருக்குறளின் சிறப்பை பற்றி கூறும்போது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுக்கத்தரித்த குரல் என்று கூறிவிட்டேன். நீங்க தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிப்பா, நான் வரேன். இப்பொழுது பல அணுக்கொள்கைகள் இருந்தாலும் நீல்ஸ் போரின் அணுக்கொள்கைகள் பின்பற்றப்படுகிறது. Thank you for this grateful opportunity.